பொண்டாட்டி சொல்லுங்க. நீ கோவிலுக்கு போவேன் நான் சாமியானா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாரு. அப்ப கூட ஒரு 10 நிமிஷம் டைம் கேட்பேன். சொல்லு. போதும் போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாவித்ரி vlog. இங்கே நடக்கிற சாவித்ரி பூஜை vlog. இதுதான் என்னோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு வழியாக பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆனால் 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரம்லாம் இல்லை, ஏன்னா அங்கே போனாவே நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். இன்னைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் நேற்று சாவித்ரி பூஜைக்காக வாங்கியிருந்த ஒல்தா, அப்புறம் நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையுமே அந்த கிளிப்பு பார்த்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம கோவிலில் பார்க்கலாம். பொண்டாட்டி சொல்லுங்க. நீ கோவிலுக்கு போவேன் நான் சாமியானா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாரு. அப்போ கூட ஒரு 10 நிமிஷம் டைம் கேட்பேன். 11 மணிக்கு ஆயிடுச்சுடி. எப்படியும் நான் அங்கே போய் 1 மணி நேரம் மாதிரி உட்கார தான் போகிறேன் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும் சொல்லு? நாங்கள் போய் வெயிட் பண்ணுறவங்களுக்கு தானே தெரியும். நீ போய் பாரு, கதவையே திறக்க மாட்டாங்க இந்த டைமில். சாவித்ரி பூஜைக்காக வாங்கிட்டு வந்திருந்த புதுசு 20 ரூபாடி. மார்க்கெட்டில் வாங்கியிருந்தா கம்மியாக இருந்திருக்கும். பூஜை தானே. சின்ன ஃபேன் ஒன்று வாங்கியிருக்கணும். அப்புறம் இந்த ஃபேன் இல்லை, எனக்குவே இருக்கும்ல. இவ்வளோ ஆசையாக மேக்கப் பண்ணி இங்கேருந்து போகிறதுக்குள்ளே மொத்தத்தையும் வேர்வையே குடிச்சிடும். இப்போ எப்படி இருக்கேன் பாரு. கம்மல் வாங்குறதுக்கு சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்லங்க, அந்த மாதிரி ஒரு மூடியில் தான் நான் ஒல்தா ஊற்றி வச்சுருந்தேன். அது சின்ன ஓட்டையாக இருந்திருக்கும்னு எனக்கு எப்படிங்க ஊற்றுறதுக்கு முன்னாடி தெரியும். ஊற்றி வச்ச கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. சரி, இது தெரிஞ்சே பண்ணாதானே தப்பு, தெரியாமல் நடக்கிறதுக்கெலாம் பெரிய தப்பு இல்லை. ஒல்தா போட்டுட்ருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஒல்தா போடும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம வந்து ஏதாவது குச்சியோ இல்லை ப்ரெஷ்ஷு வச்சோ போடணும். அந்த ப்ரெஷ்ஷு மாதிரி நம்ம குச்சியை பல்லில் கடிக்கக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு கல் வச்சு நச்சுக்கலாம். அதே மாதிரி ஒல்தா போடும்போது சின்ன சின்ன அந்த ஒவ்வொரு இடத்துல வட்ட வட்டமாக வெள்ளையாக இருக்கிறது, அந்த மாதிரி நம்ம போடுற வரிசையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடை விட்டு போடக்கூடாது, சரியாக போடணும். மேக்கப் பண்ணுறதுக்கு ஃபேன் எப்படி இருக்கேன் பாருங்க. அதனால சொன்னேன், ஏதாவது ஒரு துணியாவது குடுமான்னு சொன்னேன். ஃபேன் ஆன் பண்ணியிருக்காங்க. செம்ம ஹாப்பி. வீட்லயே இந்த நிலைமை நினைப்பாங்க, கார்த்தி இவ்வளோ மேக்கப் போட்டு எந்த யூஸுமே இல்லைன்னு. இந்த மெட்டி வந்து நேற்று வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. இது முன்னாடியே நான் வாங்கிட்டேன் மார்க்கெட் ஒரு நாள் போகும்போது. நெயில் பாலிஷ் வந்து பழசு தான். நெயில் பாலிஷ்லலாம் கடவுள் புதுசு தான் வேணும்னு சொல்ல மாட்டாங்க. வளையல் மட்டும் புதுசாக வாங்கியிருந்தேன். இப்போதைக்கு இந்த 3 வளையல் போட்டிருக்கேன், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ரெட் கலர் வந்து மெயின், மல்டி கலர் வந்து எனக்கு இந்த இதுக்கு இருக்கும். வந்ததுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணிட்டு இன்னும் இவ்வளோக்கு வளையல் போட்டுக்கலாம். நல்லா இருக்குங்களா? ஒல்தா பாப்பாங்க 3 பேருமே அக்கா வீட்டில் விட்டுட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து ஈவினிங்கில் கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்கு 7 மணி ஆயிடுச்சுங்க. அவங்க வில்லேஜ்லாம் கொஞ்சம் இடம் சரியில்லை, கரடி யானைலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நைட் டைமில். அதனால் ஊருக்குள்ளேருந்தே ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் தான் மெயின் ரோடு வரும். வேணான்னு சொல்லியிருப்பாங்க போல். நைட்டு அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் ஒரு 9:30க்கு மேலே வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே என்னோட நாத்தனாரும் சின்ன மாமியார் பூஜை பண்ணுறதுக்காக சாவித்ரி பூஜை அன்னைக்கு காலையில் போய் தான் ஃப்ரூட்ஸ்லேருந்து புடவை எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல். அவங்கக்கிட்ட நான் பணம் கொடுத்து விட்டுருந்தேன். அவங்க எனக்கு வந்து வெள்ளரிக்காய், மாங்காய், வாழைப்பழம் வந்து நம்ம ஊருக்காரங்க ஒருத்தவங்க விற்றாங்க, நான் அவங்கக்கிட்டே வாங்கிட்டேன். கொடிமுந்திரின்னு சொல்லுவோம், பச்சை திராட்சை, அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் ஆப்பிள், மாதுளம்பழம் எல்லாமே நம்ம தேங்காய், பத்தி, குங்குமம் இதெல்லாம் வாங்குவோம்ல, அந்த கடையில் வாங்கிக்கலான்னு விட்டாச்சு. இப்போ வந்து இது எல்லாமே பிரசாதம் பண்ணுறதுக்கு தானே. இது வந்து பாதி நான் சாப்பிட்ணும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே என்னோடய கொழுந்தனார் ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, அவனுக்கு கொடுக்கக்கூடாது.
சாவித்திரி பூஜையில் பண்ணுற பிரசாதம் வந்து கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பிரசாதம் பண்ணுறதுக்கு தானே நான் ஒரு 7 வாழைப்பழம் தாங்க எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா இப்போ அக்கா பொண்ணுங்களும் இருந்திருந்தாங்க அப்படின்னா அதிகமாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு மாமனார், என் ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் சின்ன மாமியார் வீட்டில் சின்ன மாமியார் நாத்தனாருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். என்னோட வளையல் எப்போதுமே நான் 2 வளையல் பூஜை பண்ணுவேன். ஞாபகம் இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து பக்கத்தில் இருக்கிற பாட்டி கொடுத்தாங்க. அவங்களோடது 4 வளையல், 4 மண் வளையல், 2 கொத்திரி வளையல். அவங்களோடதையும் சேர்த்து தான் பூஜை பண்ணுவேன். இதை மறந்துடாமல் எடுத்துக்கலாம். என்னோடது குங்குமம் எடுத்திருக்கேன், என்னோட கொத்திரி வளையல் எடுத்திருக்கேன், அப்புறம் இந்த ஒரு வளையல் எடுத்திருக்கேன். மறந்துடக்கூடாதுல்ல, அதனால இது மேலாக வச்சுக்கலாம். இப்போதைக்கு இதை வந்து நம்ம இப்படியே கையில் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே புடவை வச்சு என்னோட கூடையை சரியாக வைக்கிறதுக்கு அங்கே நிறைய கூடை வச்சுருப்பாங்க இல்லைங்க, கூட்டமாக இருக்கும், சரியாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு, இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடணும். இது போனதுக்கப்புறம் ஆப்பிள் வேறு ஏதாவது வாங்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. நான் வந்து என்னோட தாலி போடும்போது இங்கே பாருங்கள், இது வந்து ஹஸ்பண்டோட தங்க செயின். எனக்கு இப்படி போட்டிருக்கிறது யாருக்கெல்லாம் தாலி செயின் சிம்பிளாலாம் இப்போ இருக்குது தெரியுங்களா, கொஞ்சம் உருளையாக இருக்கும். அந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி போட்டிருக்க மாதிரி அழகாக தெரியுது, எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம வெயிலுங்க, சன்ஸ்க்ரீனும் ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் தான் போட்டிருக்கேன், பவுடரே அடிக்கலை. ஏன்னா எந்த ஒரு யூஸுமே இல்லை. பழம், பால், பூ எல்லாமே எடுத்தாச்சு. இதில் சேலை இருக்குது. நம்ம இப்போ போயிட்டு தேங்காய், பத்தி, சூடம் இதெல்லாம் வாங்கணும். இங்கே பாருங்க, நான் லேட்டாகி அவங்கள ரிவென்ஸ் பண்ணா அவங்க என்ன ரிவென்ஸ் பண்ணுறதுக்காக இப்படி வெயிலில் நிற்க வச்சுருக்கீங்களே எங்கள் வண்டியை. சத்தியமா இதில் மனுஷன் உட்காருவானா? பரவாயில்லடி, உட்கார முடியாது. பார்த்தீங்களா, அவங்கள உட்கார சொன்ன உடனே எவ்வளோ தண்ணி கொண்டுட்டு வரேன்னு பார்க்குறேன். எவ்வளோ தண்ணி கொண்டுட்டு வரேன் பார்த்தீங்களா? அவர் இடத்த மட்டும் எனக்கு தெரியும் நீ இப்படி தான். எங்க சத்தியமாக உங்களுக்கு தெரியலையா? அங்கே இவ்வளோ ஹீட்டர், எவ்வளோ இடம் இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் நிப்பாட்டி இருக்கக்கூடாதா? அக்கா வீட்டில் இருந்து இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தார். தேஜு அளவே இல்லையா, தேஜு அளவே இல்லையா. எப்படி சேலையில நனையாதா இப்ப? அது தொட, நீ உட்காந்து எப்படி இருக்கு சொல்லு. போதும். இப்போ சிம்லா வந்துட்டோம். எப்போதுமே இந்த கடையில் தானே ஃப்ரூட்டும் வாங்குவேன். நான் வரும்போதே அந்த கூடையில் பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்ததை பார்த்துட்டு வரும்போதே இவ்வளோ கொண்டுட்டு வந்துட்டேன், இங்கே என்ன வாங்க போகிறேன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நானே சூஸ் பண்ணி பத்தி, தேங்காய், ஆப்பிள் 2, மாதுளம்பழம் 2 அவ்வளோதான் வாங்கியிருந்தோம். ஏன்னா கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி இருந்தது. சரி, பிரசாதத்துக்கு தேவைப்படுமே வாங்கியாச்சு. கோவிலில் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். அதுவும் எங்களுக்கு முன்னாடி நின்னவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் நான் உட்காந்துருந்தேன். நான் வந்தப்போ பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் லைன் வட்டமாக உட்காந்துருந்தது இல்லைங்க. அவங்க எந்திரிக்கும் போது நான் உட்காரணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வந்ததும் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொண்டுட்டு வந்த பூ, அதுக்கப்புறம் கொண்டுட்டு வந்த பழங்கள் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த ஸ்கை ப்ளூ கலர் சேலை கட்டியிருக்காங்க, அவங்க தான் சின்ன மாமியார். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு பெரியம்மா வேணும். இங்கே இருக்கிற முறைப்படி 2 பேருமே மாமியார் முறை. இப்போ வந்து நானுமே பூஜை பண்ணுற லைனில் உட்காந்துட்டேங்க. ஆனால் பூசாரி இருக்காங்கல்ல, ரொம்ப வேர்க்குது, நான் 2 நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அதனால் உட்காந்துருக்கேன். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் பூஜை நடக்கும். அங்கே ஒரு சின்ன பாய் மாதிரி உட்கார்றது, அந்த ஆசனம்னு சொல்லுவாங்க, அதில் தான் உட்கார்றாரு. பூசாரி வந்துட்டாங்கங்க. கையில் ஒரு 5 ரூபாவும் அதுக்கப்புறம் பாக்கு கொட்டை வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கையிலையே கொஞ்சோன்னு பச்சரிசியை வச்சு பூஜை பண்ணும்போது நம்ம அவர் கையில் கொடுக்கணும். அப்போ வந்து எல்லாருமே 5 ரூபா இல்லாட்டி 10 ரூபா வைப்பாங்க. பூஜை முடிச்சதுக்கப்புறம் நம்ம விரும்பின மாதிரி காணிக்கை கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவர் உட்காந்த உடனே எத்தனை பேர் பால் கொண்டுட்டு வந்திருக்காங்களோ அதை வந்து ஊற்றுறதுக்குனே ஒரு 2 பாத்திரம் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா பாலையுமே கலந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கவரில் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே அரிசி.
பச்சரிசி கண்டிப்பாக கொஞ்சம் கொண்டுட்டு வரணுங்க. சாமி ஃபோட்டோவே இந்த தடவை தெரியல, அங்கே ஃபுல்லாக பூவாக இருந்தது. போன வருஷமே நான் காமிச்சிருப்பேன், ஆனால் கொஞ்சம் ஃபோட்டோ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் அந்தளவுக்கு தெரியல. இப்போ எல்லாருமே பத்தி பாக்கெட் கொடுக்குறாங்கல்ல. போன வருஷம்லாம் பத்தி வந்து கோவிலுக்குள்ளேயே வெளியே நந்தி அப்புறம் சில கடவுள்லாம் காவலுக்கு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு திட்டு மாதிரி இருக்கும், அங்கே நம்ம பொருத்தலாம். ஆனால் இந்த வருஷம் கோவிலுக்குள்ளே பொருத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய கூட்டமாக இருக்குது, யாரோட சேரிலையாவது பிடிக்கலாம். இந்த மாதிரி ரீசனுக்கா என்னன்னு தெரியல. அதனால் நிறைய பேர் வெளியே தான் வச்சாங்களா. வெளியே இவ்வளோ ஹீட்டாக இருக்குது. பாதி பேர் அவங்க கையில் கொடுத்தாங்க, அவர் கோவிலுக்குள்ளே வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கொண்டுட்டு வந்த தேங்காவெல்லாம் உடைக்கிறாங்கங்க. தேங்காய் உடைக்கும் போதுமே நம்மளோட பேர் சொல்லணும். இப்போ பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த கோவிலில் வந்து நடுக்கருவறையில் சிவன் இருப்பாங்கங்க. சைடு நாங்கள் கூட பூஜை பண்ணோம்ல, அந்த கருவறையில் வந்து ஜெகநாத் சுவாமி இருப்பாங்க, கிருஷ்ணன் ராதா இவங்கெல்லாம் இருப்பாங்க. லெஃப்ட் சைடு கருவறையில் வந்து ஒரு அம்மன் சாமி இருப்பாங்க. நான் எப்போதுமே இந்த கோவில் வரும்போது அவங்கள பார்த்து தாங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல சிலை, அதனால். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தண்ணி மட்டும் நல்லா வயிறு ஃபுல்லாக குடிச்சிருக்கேங்க. இதுக்கப்புறம் வீட்டில் போய் ஹஸ்பண்டுக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பிரசாதமே சாப்பிட முடியும். டைம் இப்போ 1:23ங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பிரசாதம் ரெடி பண்ணி அவருக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட முடியும். அதுக்கடையில் வாழைப்பழம் ஏதாவது ஆப்பிள் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம், அதிகமாக சாப்பிடக்கூடாது. உண்மையாகவே வாழைப்பழம் தான் சாப்பிட போகிறேன். மேலே இருக்கிற சீலிங் ஃபேன் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவும் டேபிள் ஃபேனை வச்சு சத்தியமாக இப்போ தாங்க நிம்மதியாகவே இருக்குது. அவர் குளிக்க போறாரு. சார் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் பிரசாதம் ரெடி பண்ணணும். நான் நல்லா இருந்திருக்கூடாது, சந்தோஷமாவே இருந்திருக்கூடாது. உனக்கு பொறுக்காதே, ஏதாவது சொல்லு. நீ தான் நல்லா பாக்குறியா? சொல்லுங்க. இது அப்புறம் என்ன படுது? உனக்கே செப்டிக்காக நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் அப்படிதான் வம்பிழுப்போம். நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். பிரசாத தேவையான எல்லா பழங்களுமே கட் பண்ணிட்டேங்க. பேரிச்சம்பழம் இருக்குது, செர்ரி பழம் இருக்குது. இது வந்து பொரி மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் இனிக்கும். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது மாங்காய், அன்னாசி பழம், வெள்ளரிக்காய், தேங்காய், திராட்சை, வாழைப்பழம், ஆப்பிள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வில்வம்பழம் இலை கூட ஒரு 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி, எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். பால் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ பிரசாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. முதல்ல என் ஹஸ்பண்டுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருக்குமே கொடுக்கணும். சரி, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, மாற்றிட்டேங்க. இதுதான், இது வந்து முந்தி ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது. இந்த சைடில் முந்தி ஃபுல்லாக, அப்புறம் இங்கே கொஞ்சம் பேக் சைடு வரையும் பாதி ஸ்டோனு, பாதி இதே மாதிரி இருக்கு. ஒரு சில இடத்துல முன்னாடி வர்ற இடம் மட்டும் ஸ்டோன் வச்சுருக்காங்க. எனக்கு இந்த பட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் சாவித்திரி பூஜை தானே, நான் கண்டிப்பாக ரெட் கலர் கலந்த மாதிரி தான் எப்போதுமே ட்ரெஸ்ஸு சேலை சூஸ் பண்ணியிருக்கேன். முந்தானி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே இருக்கிற சாரி உங்களுக்கு காமிக்கணும்ல. இன்னொன்று வந்து அக்காவுக்கு இதே மாதிரி இங்கே இருக்கிற டிசைன் எல்லாம் வெள்ளை கலரில் பிரிண்ட் போட்டது நான் எடுத்திருப்பேன். அது வந்து துவைக்கும் போது அந்த வெள்ளை கலர்லாம் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்லேயுமே சில சேலை இதே மாதிரி ஸ்டோன் வச்சது எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஊற வைக்கும்போது சில ஸ்டோன்லாம் வந்துடும். இது அலசினதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நல்லா இருக்குங்களா? ஓகே, நான் பூஜை பண்ணியிருந்த வளையல்லாம் போடலாம் வாங்க. இந்த ரெட் கலர் வந்து முன்னாடி வீட்டில் இருந்தது, இது மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன். இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொத்திரியும் அப்புறம் சாவித்திரி சுடி, அந்த மத்தி சுடின்னு சொல்லுவாங்களே, அது போட்டுக்கிறேன். சைஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக வாங்கியிருந்தேன், ரொம்ப பெருசாக இல்லை. அதனால் உடையாமல் உள்ளே போகணும் இல்லைங்களா, சேஃபுக்கு. இங்கே பாருங்கள், கொத்திரி சுடி போட்டுட்டேன். இது வந்து மட்டி சுடி வளையல். இதை வந்து நாளைக்கு கழட்டிட்டு பின்னாடி போடணும். இப்போ இப்படி இருக்கட்டும்.
இப்போ இதை வந்து சும்மா ஒரு 2 3 போட்டுட்டு அகபுல்லா போட்டுக்கலாம். அகபுல்லா வளையலுமே போட்டிருக்கேன். போட்டாச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சேலை இதுக்கப்புறம் கட்டினேன் அப்படின்னா வெறும் ரெட்டும் வயலட் மட்டும் கலந்து போட்டிருந்தேன் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது மல்டி கலரு பிங்க் கலர் எல்லாம் சேர்ந்தது ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் நல்லாயிருக்கு. வளையல் போட்டாச்சு. சார் இப்போ குங்குமம் கொஞ்சம் வச்சு விட சொல்லலாம். போகணும். இது வந்து பொட்டு வச்சுக்கிறது. இப்படி பிடிச்சி நல்லா நீட்டமாக வைப்பாங்கல்லங்க, இந்த மாதிரி குங்குமத்தில் தொட்டு இப்படி வைக்கணும். என்ன கீழே விழக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி வச்சுருக்கேன். இந்த இதில் தொடு. இந்த கையில் வச்சு விட மாட்டீங்களா? தொடு. நான் எங்கே வச்சிருக்கனோ அது மேலே வச்சு இப்படி மேலே தூக்கி விடு. கல்யாணத்தப்ப எப்படி குங்குமம் வச்ச ஞாபகம் இல்லையா? அப்படி தெரியும். இதுக்கு முன்னாடி குங்குமம் வைக்கிறேன் இல்லைங்க, அதில் கொட்டி வச்சுக்கணும். இன்னொன்று, சாவித்திரி பூஜைக்கு பூஜை பண்ணுற ஒரு புது ஒல்தாவாக இருக்கட்டும் இல்லை குங்குமமாக இருக்கட்டும், அங்கே யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. சரி வாங்கங்க, ரொம்ப லேட் ஆகுது. 3 மணிங்க. இதில் எங்கெங்க 1 மணி நேரமாவது ரெஸ்ட் எடுக்கிறது? 4 மணி 5 மணி என்னென்னா வாசலை கூட்டு பாத்திரத்தை கழுவு. மாதிரிலாம் பூஜை உண்மையாகவே அம்மா வீட்டில் இருந்து பண்ணணும். நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்குன்னு 1 மணி நேரமாவது டைம் கிடைக்கும். சரி உட்காருங்க வாங்க. என்ன கடவுள எவ்வளவு பெரிய இன்சல்ட் எனக்கு. ஓகே குங்குமம் கொஞ்சம் பூசி விடு. குங்குமம் மெத்துல அவ்வளோதான். ஏன் அவர் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சிரிக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு ஃபஸ்ட்டு ஆரத்தி எடுத்துருப்பேன் இல்லைங்க, அந்த பூ போட்டு. அந்த டைமில் வந்து நான் சந்தன குங்குமம் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஆரத்தியெல்லாம் 3 டைம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஏங்க பொட்டுன்னு சொல்லி மறுபடியும் போய் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரே டைமில் பண்ண மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன்னா அதை நினச்சி அவர் சிரித்தார். இந்த மாதிரி டைமில் தான் மாமியார் தேவைப்படுவாங்க போல். இந்த விஷயத்த நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பூஜை பண்ணும்போது தான் நான் அவர் 2 பேருக்குள்ளேயுமே பிரசாதம் ஊட்டி விட்டுக்கணும். அது முன்னாடியே ஊட்டி விட்டுட்டேன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் மறந்துருச்சு. இது கூடவே பெரிய வீட்டுக்காரங்க இதை கம்பல்சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தட்டு மாதிரி கொண்டுட்டு வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட காலை கழுவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் அவங்க காலில் ஊற்றி அது நம்ம கையில் விழுகிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருவாங்க. இதை வந்து நான் எப்போதுமே ஃபாலோ பண்ணதில்லை. எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. மற்ற எல்லாமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலைங்க. விரத கயிறு ஒன்று லெஃப்ட் சைடு கையில் கட்டுவோம், அதுவும் ஆம்ஸுக்கிட்ட. மறுநாள் காலையில் குளிக்கும் போது தான் குளத்தில் அதையும் கழட்டி உள்ளே விடணும்னு சொல்லுவாங்க. அது வரையும் எங்கள் கையில் இருக்கணும். சாயங்காலத்துலேருந்தே ரத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால என்னவோ இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு. நைட்டில் ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறது. என் ஹஸ்பண்ட்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ வந்து சாப்பிட்ரு பரவாயில்லன்னு சொல்லி. ஆனால் விரதம் ஆரம்பிச்சிட்டோம், முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகவே அவள் கூட ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் படுத்தேன். மார்னிங் நல்லா இருந்தது. இருந்தாலுமே எனக்கு எந்திரிக்கும் போது அந்தளவுக்கு சக்தியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லபடியாக முடிச்சிட்டேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். இன்னொரு நாள் பார்க்கலாம்.